தேமுதிக செயற்குழு கூட்டம் சென்னையில் வரும் 10ஆம் தேதி நடைபெறும் என்று தேமுதிக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் வரும் 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் தலைமை தாங்குகிறார். இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள், தலைமைக் கழக நிர்வாகிகள், உயர்மட்ட குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோர் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைமைக் கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் வைகோ நேரில் சந்தித்து சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனை நடத்தினார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. சட்டமன்ற தேர்தல் குறித்தும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள மாநாடு குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். தமிழ் புலிகள் இயக்க தலைவர் நாகை திருவள்ளுவன், தமிழர் முன்னேற்றப் படை தலைவர் வீரலட்சுமி மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் ஆகியோரும் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து தேர்தலில் ஆதரவு தெரிவித்தனர். பணம் பதவிகளை கொடுப்பதாக கூறி தேமுதிகவில் இருந்து ஆட்களை இழுக்கும் திமுகவின் சதி செயல் இனியும் பலிக்காது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் எழுச்சியை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாத திமுக தலைவர் கருணாநிதி தேமுதிகவை உடைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு நாளுக்கு நாள் பெருகி வரும் ஆதரவு காரணமாக கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக பதவியேற்க கூடாது என்ற தீய எண்ணத்தில் திமுக செயல்பட்டு வருவதாகவும் வைகோ குற்றம் சாட்டினார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தலைமைக் கழகத்தில் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டனர். மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் வைகோ, திருமாவளவன், ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன், சவுந்தரராஜன், பாலகிருஷ்ணன் மற்றும் தேமுதிக சார்பில் எல். கே. சுதீஷ் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். மாமண்டூரில் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தல் சிறப்பு மாநாடு குறித்தும் யார் யார் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பது குறித்தும் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது. தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ள தமிழர் முன்னேற்றப் படையின் தலைவர் வீரலட்சுமி, வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி அணி வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக அமர வைப்போம் என்று சூளுரைத்தார். ஊழலில் திளைத்துள்ள அதிமுக, திமுக கட்சிகளை தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் வீரலட்சுமி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து பேசிய தமிழ் புலிகள் இயக்க தலைவர் நாகை திருவள்ளுவன், வரும் தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்று தெரிவித்தார். வாக்காளர்கள் அனைவரையும் வாக்களிக்க செய்யும் நோக்கில் தேர்தல் ஆணையம் சார்பில் அனைத்து வீடுகளுக்கும் அழைப்பிதழ் அனுப்பப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து அரசியல் கட்சியினருடன் தலைமை தேர்தல் ஆணையர் நஜீம் ஜைதி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். பதற்றமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பை அதிகரிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், புதுச்சேரியில் மட்டும் தேர்தல் பறக்கும் படையினரால் 70 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நஜீம் ஜைதி தெரிவித்தார். சட்டப்பேரவை தேர்தலுக்காக அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியல் தொடர்ந்து இன்று 5 முறையாக மாற்றம் செய்யப்பட்டதால் சீட்டு கேட்டு கோடிக்கணக்கில் பணம் கட்டிய ஆளும் கட்சியினர் பீதியடைந்துள்ளனர். தமிழகத்தில் மட்டும் இதுவரை 12 தொகுதிகளுக்கு அக்கட்சியின் வேட்பாளர்களை ஜெயலலிதா அதிரடியாக மாற்றியுள்ளார். கடந்த 3 நாட்களில் தற்போது 5வது முறையாக வேட்பாளர் பட்டியலில் மாற்றம் வந்துள்ளதால் தங்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்பு எப்போது பறிபோகுமோ என்ற கலக்கத்திலும் பீதியிலும் மற்ற அதிமுக வேட்பாளர்கள் உள்ளனர். வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு மனுக்களை திரும்பப் பெறும் கடைசி நாள் வரை அதிமுகவில் யார் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் என்பதால் பல கோடி ரூபாய் பணம் கொடுத்து சீட்டு வாங்கிய அதிமுக புள்ளிகள் பீதியடைந்துள்ளனர். அதிமுக மீண்டும் கூட்டணிக்கு அழைத்தாலும் செல்ல மாட்டோம் என மூவேந்தர் முன்னணி கழகத்தின் நிறுவன தலைவர் சேதுராமன் தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக தேவர் சமூகத்தை சேர்ந்த கட்சிகள் அதிமுகவுக்கு ஆதரவு அளித்து வந்த நிலையில் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட அதிமுகவுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. இதையடுத்து எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பது என்பது குறித்து சென்னை அபிவுல்லா சாலையில் அகில இந்திய மூவேந்தர் முன்னணி கழகம் தலைமையில் இன்று அவசர கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அதன் தலைவர் சேதுராமன், அதிமுக மீண்டும் கூட்டணிக்கு அழைத்தால் செல்ல மாட்டோம் என்று கூறினார். அதிமுக
அதிமுக பொன்னேரி வேட்பாளர் பலராமன் திமுக ஆதரவாளர் என அவரது கட்சியினரை குற்றம் சாட்டியுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக பொன்னேரி தொகுதி வேட்பாளராக பலராமன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளர் என்றும் இவர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளது என்றும் தெரிகிறது. இதனிடையே அதிமுக வேட்பாளர் பலராமன் திமுக ஆதரவாளர் என்று அதிமுக கட்சியை சேர்ந்தவர்களை பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். திமுக சார்பில் நடந்த பல்வேறு கூட்டங்களில் அவர் கலந்து கொண்டது தொடர்பான புகைப்படங்களும் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொன்னேரி வேட்பாளர் பலராமனை உடனடியாக மாற்ற வேண்டும் என்று அப்பகுதி அதிமுகவினர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். சினிமாவில் நடிப்பு வாங்கி தருவதாக கூறி 28 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அதிமுக வேட்பாளர் முன்னாள் டிஜிபி நடராஜ் மீது டிஜிபி அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது. ஆலந்துறை சேர்ந்த சரவணன் என்பவர் இந்த புகாரை தெரிவித்துள்ளார். முன்னாள் டிஜிபி நடராஜ் அவரது மகன் நிதிஷ் இருவரும் சேர்ந்து 28,50,000 ரூபாய் பணத்தை வாங்கியதாகவும் ஆனால் சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தராததுடன் பணத்தையும் திருப்பித் தரவும் மறுப்பதாகவும் சரவணன் புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் டிஜிபி நடராஜ் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடியை கைக்குட்டை போல் பயன்படுத்திய விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த மனுவை டெல்லி நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டது. இந்த மனு மீதான விசாரணை மே மாதம் 9ஆம் தேதி நடைபெறும் என்றும் அன்றைய தினம் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு சம்மன் அனுப்புவதற்கான ஆதாரங்கள் இருந்தால் அவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் சோபியான் பகுதியில் ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சோபியான் பகுதியில் தீவிரவாதிகள் இருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை மூண்டது. இதில் ஹிஜ்புல் முஜாஹிதீன் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்த 2 சுட்டுக் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சோபியான் பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டையும் நடைபெற்று வருகிறது. தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் மொத்த சொத்துக்கள் எவ்வளவு என்பதை வரும் 21ஆம் தேதிக்குள் தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வங்கிகளிடமிருந்து கடன் பெற்று திருப்பி செலுத்தாத நிலையில் தொழிலதிபர் விஜய் மல்லையா இந்தியாவில் இருந்து வெளியேறி வெளிநாட்டில் தங்கியுள்ளார். அவர் மீது வங்கி கூட்டமைப்புகள் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. டெல்லி கிரிக்கெட் சங்க முறைகேடு விவகாரத்தில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தொடர்ந்த அவதூறு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியின் 5 பேருக்கு டெல்லி நீதிமன்றம் ஜாமீன் அளித்து உத்தரவிட்டது. டெல்லி கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக அருண்ஜேட்லி இருந்தபோது பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக ஆம் ஆத்மி கட்சியினர் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தினர். இதையடுத்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்பட 5 பேர் மீது பாட்டியாலா நீதிமன்றத்தில் அருண்ஜேட்லி அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்பட 5 பேருக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. சிறிய இடைவெளிக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. பீகாரில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பீகாரில் கடந்த செவ்வாய்க்கிழமை பூரண மதுவிலக்கு அமலுக்கு வந்தது. இந்நிலையில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டதை எதிர்த்து பாட்னா உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் ராணுவ வீரர் AN சிங் என்பவர் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். மனு மீதான விசாரணை விரைவில் விசாரிக்கப்படும் என்று தெரிகிறது. பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட பதான்கோட் விமானப்படை தளத்தில் ஆய்வு நடத்த சென்ற கூட்டு விசாரணை குழுவினரிடம் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த அதிகாரிகள் சாட்சியம் அளிக்கவில்லை என்று பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கூட்டு விசாரணை குழு அண்மையில் பதான்கோட்டில் விசாரணை நடத்திய பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் முதல் முறையாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்துள்ளது.
பயங்கர ஆயுதங்களுடன் பாகிஸ்தானை சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் ஊடுருவியுள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து பஞ்சாபில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானை சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தவர் ஒருவருடன் காரில் ஊடுருவியதாகவும் பயங்கர ஆயுதங்களுடன் வரும் அவர்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதைத் தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மும்பையில் கடந்த 2002, 2003 ஆண்டுகளில் நிகழ்த்தப்பட்ட தொடர் குண்டுவெடிப்புகளில் 13 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பான வழக்கில் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து அங்குள்ள பொடாஸ் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதேபோல் இந்த வழக்கில் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட மேலும் ஒருவருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அந்த நீதிமன்றம் விதித்துள்ளது. மும்பை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் இருக்கும் பிரபல பன்னாட்டு நிறுவனத்தில் கடந்த 2002 ஆண்டு டிசம்பர் மாதம் நிகழ்த்தப்பட்ட குண்டுவெடிப்பில் ஏராளமானோர் காயமடைந்தனர். டெல்லியில் உள்ள சாலையை கடக்க முயன்ற வாலிபர் மீது கார் ஒன்று அசுர வேகத்தில் மோதிய காட்சி அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வட டெல்லியில் உள்ள பன்னாட்டு நிறுவனத்தின் மார்க்கெட்டிங் தலைவராக உள்ள சித்தார்த் டெல்லியில் லுட்லோ கோட்டை பள்ளி அருகே சாலையை கடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வந்த மெர்சிடஸ் கார் ஒன்று அவர் மீது பயங்கரமாக மோதியதில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் சித்தார்த் தூக்கி எறியப்பட்டார். இந்தியாவில் மாணவர்களுக்கு கருத்து சுதந்திரம் அதிகம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே அதனை வெளிப்படுத்துவதில் தெளிவாக இருக்க வேண்டும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநர் ரகுராம் ராஜன் தெரிவித்துள்ளார். மும்பையில் உள்ள ஆர்பிஐ தலைமையகத்தில் வணிக கல்வி நிலைய மாணவர்களுக்கான அறிவுத்திறன் போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ரகுராம் ராஜன், இந்தியாவில் இப்போது அனைத்து துறைகளிலும் மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம் உள்ளது என்றார். அதேபோல் மாணவர்களும் கருத்து சுதந்திரம் அதிகமாகவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதனை பயன்படுத்துவதில் மிகவும் தெளிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அப்போது அவர் தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி நாகை மாவட்ட மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து நேற்று கடலுக்கு சென்ற மீனவர்களை இலங்கை கடற்படை யாழ்ப்பாணம் அருகே உள்ள காரைநகர் என்ற இடத்தில் கைது செய்தனர். அத்துடன் மீனவர்களின் ஒரு படகையும் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் 9 பேரும் நாகை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்துள்ளது. அதிமுக வேளச்சேரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முனுசாமி மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொன்குமார் என்பவர் தாக்கல் செய்த இந்த மனுவில் வேளச்சேரி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முனுசாமி மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கார் ஷெட் அமைத்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். உடனடியாக அவரிடம் இருந்து அந்த இடத்தை மீட்க வேண்டும் என்றும் தனது மனுவில் பொன்குமார் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இந்த வழக்கு ஓரிரு நாட்களில் விசாரணைக்கு வரும் என்று தெரிகிறது. மாமண்டூரில் நடக்கவுள்ள மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நேரில் பார்வையிட்டு வருகின்றனர். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கோவையில் கைது செய்யப்பட்ட மாவோயிஸ்டுகள் நீதிமன்ற வளாகத்தில் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த மே மாதம் கோவை கருமத்தம்பட்டியில் மாவோயிஸ்டுகள் 5 பேரை தமிழக கியூ பிரிவு காவல்துறை கைது செய்து கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் விசாரணைக்காக கோவை மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அழைத்து வரப்பட்டபோது அந்த 5 பேரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக கோஷங்களை எழுப்பினர். உலக சுகாதார தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நோயாளிகளுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. இந்தியாவில் ஆண்டுதோறும் சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சுகாதாரமான உணவு முறைகளை பின்பற்றினாலே சர்க்கரை நோயை தடுக்கலாம் என்றும் சாலையோரங்களில் இருக்கும் துரித உணவுகளை உண்பதை தவிர்த்தாலே பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கலாம் என்றும் கல்லூரி முதல்வர் வடிவேல் முருகன் தெரிவித்தார். தினந்தோறும் அரை மணி நேரம் நடைபயிற்சி செய்தாலே சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தலாம் என்றும் அவர் கூறினார். மதுரையில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் உறவினர் என கூறி 12 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்டவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நத்தம் பகுதியைச் சேர்ந்த கங்கா மின்சார வாரியத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி மதுரை ஒத்தக்கடையைச் சேர்ந்த
பாண்டி மற்றும் அவரது நண்பர் ராமசாமியிடம் 12 லட்சம் ரூபாய் பெற்றுக் கொண்டு மோசடி செய்துள்ளார். இது தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் கங்கா மீது ஒத்தக்கடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னேரி அருகே அடுத்தடுத்த 2 சகோதரர்களின் வீடுகளின் பூட்டை உடைத்து 44 சவர நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். மாலிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த இந்திரவேல் தனது குடும்பத்தினருடன் வெளியில் சென்றிருந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 40 சவரன் தங்க நகைகள் மற்றும் 2 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை கொள்ளையடித்தனர். இதேபோல் அருகில் உள்ள அவரது சகோதரர் சோமசுந்தரத்தின் வீட்டின் பூட்டை உடைத்தும் 4 சவரன் தங்க நகைகள் மற்றும் 7000 ரூபாய் ரொக்கத்தை திருடி சென்றனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் அரசு பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் திருப்பத்தூர் இடையே இயக்கப்படும் அரசு பேருந்து அரூர் கச்சேரிமேடு சாலை சந்திப்பின் மையப்பகுதியில் திடீரென பழுதாகி நின்றது. இதனால் அரூர் பிரதான சாலையான தர்மபுரி, ஊத்தங்கரை, சேலம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் வாகன போக்குவரத்து தடைப்பட்டது. பின்னர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டு பணிமனைக்கு அந்த பேருந்து எடுத்துச் செல்லப்பட்டது. இதன் காரணமாக பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மேல்மருவத்தூரில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிக்க கோரி தனியார் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் 1500க்கும் மேற்பட்டோர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். சோத்துப்பாக்கத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற மேல்மருவத்தூர் பேருந்து நிலையம் வரை இந்த பேரணி நடைபெற்றது. ஊதியம் கேட்ட ஊழியர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல அலுவலகம் முன்பு துப்புரவு தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு கடந்த 2 மாதங்களாக முறையாக சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதுகுறித்து ஒப்பந்ததாரர் நரசிம்மனிடம் கேட்ட துப்புரவு பணியாளர் செங்கொடி சங்கத்தைச் சேர்ந்த துணைத் தலைவர் தேவசகாயம் தாக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் ஊதியம் வழங்க வலியுறுத்தியவரை தாக்கியவர்களை கைது செய்ய கோரி துப்புரவு தொழிலாளர்கள் திருவொற்றியூர் மண்டல அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேமுதிகவின் கட்டுப்பாட்டை மீறி கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட சந்திரகுமாரின் உருவ பொம்மையை எரித்து வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மேற்கு மாவட்ட சார்பில் தேமுதிக தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக பதவி சுகத்தை அனுபவித்துவிட்டு இறுதியில் பணம் பதவிக்காக சந்திரகுமார் துரோகம் இழைத்துவிட்டதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். நாகர்கோவிலில் தனியார் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற சமூக விழிப்புணர்வு மற்றும் கலாச்சார விழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. விழாவை முன்னிட்டு சமூக விழிப்புணர்வு மற்றும் கலாச்சார விழா சிறப்பாக நடைபெற்றன. இதில் பாரத பிரதமர் கொண்டு வந்த தூய்மை இந்தியா திட்டத்தை பொதுமக்களிடம் கொண்டு சென்ற பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் தங்கள் பணிகளை எப்படியெல்லாம் செய்தது, அதன் மூலம் பொதுமக்கள் எவ்வாறு விழிப்புணர்வு பெற்றனர் என்பது குழந்தைகள் நடனம் மற்றும் நாடக வடிவில் சித்தரித்து நடித்து காட்ட அசத்தினர். இதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. மாமண்டூரில் நடக்கவுள்ள மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை தேமுதிக மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் நேரில் பார்வையிட்டு வருகின்றனர். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம்.
போலீசாரை திமுகவினர் தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜபாளையம் காந்தி ரவுண்டானா அருகே போக்குவரத்திற்கு இடையூறை ஏற்படுத்தும் வகையில் சாலையின் நடுவில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தடுக்க முயன்ற காவலரை திமுகவினர் தாக்க முயற்சித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போக்குவரத்து காவலருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அவர்கள் போக்குவரத்தை ஸ்தம்பிக்க செய்து அட்டூழியத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துறையூர் ஒன்றியம் தேமுதிக நிர்வாகிகள் சார்பில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. துறையூர் பேருந்து நிலையத்தில் இருந்து பாலக்கரை வரை நடைபெற்ற நிகழ்வில் திருச்சி மாவட்ட துணை செயலாளர் அம்மன் பாபு, துறையூர் நகர செயலாளர் சங்கர் உட்பட தேமுதிக நிர்வாகிகள், தொண்டர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. சமீபத்தில் பிரான்ஸ் நாட்டில் லாங் லோய்ஸ் விருது பெற்ற நடிகர் கமல்ஹாசன் அங்கு பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது நீங்களும் ரஜினிகாந்தும் மீண்டும் ஒன்றாக நடிப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த கமல்ஹாசன், தானும் ரஜினியும் இணைந்து நடிக்க சம்மதம் சொல்லி தங்களுக்கு சம்பளம் கொடுத்தால் பிறகு படம் எடுக்க பணம் இருக்காது என்று தெரிவித்தார். தாங்கள் இருவரும் தனித்தனியாக நடிக்க தொடங்கியதே இந்த காரணத்திற்காகத்தான் என்றும் கமல் கூறினார். பிரபல கவர்ச்சி நடிகை பிபாஷா பாசு நடிகர் கரண் சிங்கை விரைவில் கரம் பிடிக்கிறார். இது தொடர்பாக அறிக்கையை அவர்கள் இருவரும் இணைந்து வெளியிட்டுள்ளனர். ஏப்ரல் 30ஆம் தேதி இவர்களது திருமணம் நடைபெறுகிறது. பிபாஷா பாசு மற்றும் கரண் சிங் ஆகியோர் கடந்த ஆண்டு வெளிவந்த அலோன் என்கிற படத்தில் ஜோடியாக நடித்தார்கள். இந்த படத்திற்கு பிறகு பிபாஷா பாசு எந்த படத்திலும் நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் அமைப்புகளின் எதிர்ப்பு காரணமாக இலங்கையில் நடைபெற இருந்த இசை நிகழ்ச்சியை AR ரஹ்மான் தள்ளி வைத்துள்ளார். தமிழகத்தில் நெஞ்சே எழு என்ற பெயரில் இசை நிகழ்ச்சி நடத்திய AR ரஹ்மான் தொடர்ந்து வருகின்ற 23ஆம் தேதி இலங்கையில் உள்ள கொழும்பு நகரில் நடத்தியிருந்தார். இலங்கையில் AR ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி நடப்பது இதுவே முதல் முறை என்பதால் அந்நாட்டு ரசிகர்கள் நிகழ்ச்சியை காண ஆர்வத்துடன் இருந்தனர். இந்நிலையில் தமிழர்களை கொன்று குவித்த இலங்கையில் AR ரஹ்மான் இசை நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று தமிழ் அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். விஜய் தற்போது நடித்து வரும் தெறி படம் இன்னும் ஒரு வாரத்தில் வெளியாக உள்ளதையொட்டி விஜய் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இதனிடையே விஜயின் 60வது படத்தை அழகிய தமிழ்மகன் படத்தை இயக்கிய பரதன் இயக்கவுள்ளதாகவும், கீர்த்தி சுரேஷ், கஜபதி பாபு, டேனியல் பாலாஜி, சதீஷ் ஆகியோர் நடிக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ், தெலுங்கில் உள்ள முன்னணி நடிகர்கள் நயன்தாராவுடன் நடிக்க போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் போது வளரும் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைத்தது என்று எல்லோருமே ஒருவித ஆச்சரியத்துடன் உள்ளனர். தனக்கு பிடித்தவரை சந்தித்தால் காதலிப்பேன் என்று காஜல் அகர்வால் கூறியுள்ளார். தான் எளிதில் காதல் வசப்படுகிற பெண், ஆனாலும் இதுவரை தனக்கு பிடித்தமானவரை சந்திக்கவில்லை என்றும், அப்படி ஒருவர் தனது வாழ்க்கையில் வரும்போது கண்டிப்பாக காதலிப்பேன் என்றும் காஜல் அகர்வால் தெரிவித்துள்ளார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.